Dear students, welcome to ICP Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிவிடெண்ட் பாலிசி ஒரு இன்ட்ரடக்ஷன் தாங்க. ஃபினான்ஸ் மேனேஜருடைய இம்பார்ட்டன்ட் ரோலு இதில் இருக்குங்க. ப்ராஃபிட்டை அவங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஷேர் ஹோல்டர் வெல்த்தாக இருக்கட்டும், டிவிடெண்ட்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ப்ராஃபிட்டை எப்படி டீல் பண்ணுறது, ப்ராஃபிட்டை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மேனேஜருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் வேலையாக இருக்குங்க. இதை பேஸ் பண்ணி தான் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ், ஷேர் ஹோல்டர் வெல்த்தும் இருக்குது. மற்ற இம்பார்ட்டண்ட் டெசிஷன், அதாவது ஃபினான்ஷியல் டெசிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தான் ஃபினான்ஸ் மேனேஜருடைய இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து டிவிடெண்ட் டெசிஷன். ஃபினான்ஷியல் மேனேஜர் must take careful decision on how the profit should be distributed among the shareholder. It is very important and crucial part of the business concern because these decisions are directly related with the value of the business concern and shareholders' wealth. Like financing decision and investment decision, dividend decision is also major part of the financial manager. Meaning of dividend. ப்ராஃபிட்டோடைய ஒரு பார்ட்டு தான் டிவிடெண்ட். அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? பிஸ்னஸ் கன்சர்ன் ஏர்ன் பண்ணிக்கிற ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை தான் டிவிடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. த டேர்ம் டிவிடெண்ட் ரெஃபர்ஸ் டு தட் பார்ட் ஆஃப் தி ப்ராஃபிட் விச் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் தி ஓனர்ஸ், ஷேர் ஹோல்டர் ஆஃப் தி ஃபோம். In other words, dividend refer to the business concern net profit distributed among the shareholder. Definition of the business. According to the Institute of Chartered Accounts of India, dividend is defined distribution to shareholder out of profit or reserve available for this purpose. Dividendல உங்களுக்கு 5 டைப் இருக்குங்க. ஒன்று ரெகுலர் டிவிடெண்ட், இன்டீரியம் டிவிடெண்ட், ஸ்டாக் டிவிடெண்ட், பாண்ட் டிவிடெண்ட், ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட். ரெகுலர் டிவிடெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் பெய்டு ஆனுவலி, வருஷம் பே பண்ணிடுறாங்க. ப்ரப்போஸ்டு பை தி போர்ட் ஆஃப் டைரக்டர் அண்ட் அப்ரூவ்டு பை தி ஷேர் ஹோல்டர் இன் ஜென்ரல் மீட்டிங். ஜென்ரல் மீட்டிங்கில் அப்ரூவ் பண்ணிவிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர் கிட்ட இருந்து பேசிட்டு அவங்க ஆனுவலி பே பண்ணிடுறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபைனல் டிவிடெண்ட் because it is usually paid after the finalization of the account. Generally paid in cash as a percentage of paid up capital, say 10% or 15% of the capital. ரெகுலராக இந்த டிவிடெண்ட் வந்து வருஷம் பே பண்ணிடுறாங்க. இட் வாஸ் அப்ரூவ்டு பை தி போர்ட் ஆஃப் டைரக்டர். போர்டு மீட்டிங்கில் பேசிட்டு இதை ப்ரப்போஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஷேர் ஹோல்டர் ஜென்ரல் மீட்டிங்கில் அப்ரூவ் பண்ணிய பிறகு இதை வந்து பே பண்ணிடுவாங்க. இதை ஃபைனலாக பே பண்ணுறதுனால இதை ஃபைனல் டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாக 10% ஆர் 15% ஷேர் கேபிட்டலில் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ரெகுலர் டிவிடெண்ட். இன்டீரியம் டிவிடெண்ட், டைரக்டர் வந்து இன்டீரியம் டிவிடெண்ட்டை பே பண்ணுறது எப்போ பே பண்ணுவாங்க அப்படின்னா 2 annual general meeting, அதாவது பிஃபோர் ஃபைனலைசிங் தி அக்கௌண்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஜென்ரல் மீட்டிங்க்கும் இடையில டிவிடெண்ட்டை பே பண்ணுறாங்க. அதனால தான் அதை என்னன்னு சொல்கிறாங்க, இன்டீரியம் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனிக்கு கிடைக்கிற அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட், கம்பெனி ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டோ ஏர்ன் பண்ணிருச்சு அப்படின்னா அதை டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், இன்டீரியம் டிவிடெண்ட், த டைரக்டர் மே டிசைட் டு பே த டிவிடெண்ட் அட் எனி டைம் பிட்வீன் த 2 annual general meeting before finalizing the account. It is generally declared and paid when the firm has earned heavy profit or abnormal profit during the year and director wish to pay the profit of the shareholder. Stock dividend. ஸ்டாக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா போனஸ் இஷ்யூவாக இருக்கும். மற்ற 2 டிவிடெண்ட்டோ கேஷாக இஷ்யூ பண்ணிடுறாங்க. இது வந்து போனஸாக இருக்கும். இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் போனஸஸ். கேஷ் டிவிடெண்ட்டுடன் ஸ்டாக் டிவிடெண்ட்டையும் இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து ஒன்லி கிவன் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர், நியூ ஷேர் ஹோல்டருக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இன் அடிஷன் டு யூஷுவல் கேஷுடன் ஸ்டாக் டிவிடெண்ட்டையும் கொடுப்பாங்க. ஷேர்ஸ் தான் டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸ்டாக் டிவிடெண்ட்டில் எதை கொடுக்குறாங்கங்க, ஷேர்ஸை தான் டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸ்டாக் டிவிடெண்ட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் to the equity shareholder in lieu of addition to the cash dividend.
This issue is given only to the existing shareholder of the business concerned. Bond dividend என்பது bonds வந்து issue பண்ணுவாங்க டிவிடெண்டாக. இதற்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். பே பண்ணிக்கிற பாண்டுக்கு என்ன கிடைக்குங்க? இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். அந்த பாண்டை மெச்சூரிட்டி பீரியடில் ரீபே பண்ணுவாங்க. ஒரு டைம் பீரியட் அதில் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் பீரியட் முடிய போகுது அப்படின்னா அந்த பாண்டும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்களா? பாண்டு ஹோல்டர்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. பாண்டு டிவிடெண்ட் எப்பொழுது பே பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து கேஷ் போதுமானதாக இல்லை, சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படிங்கும்போது பாண்டு டிவிடெண்ட் வந்து ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணுவாங்க. பாண்டோடைய மீனிங் என்னென்னா கம்பெனி வந்து ப்ராமிஸ் டு பே த ஷேர் ஹோல்டர். நெக்ஸ்ட் இந்த டைமில் உங்களுக்கு நான் அமௌண்ட்டை பே பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் டேட்டில் உங்களுக்கு பே பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டு தான் இந்த bond dividend. Dividend is paid in the form of bond for a long term period. The firm generally pays interest on these bond and repay the bond on maturity. Bond dividend enable the firm to postpone the payment of cash. If the company does not have sufficient fund to pay cash dividend, the company promise to pay the shareholder at a future specific date with the help of the issue of bond note. ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட். டிவிடெண்ட் பெய்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட். அசட்டாக கொடுக்குறாங்க. ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட் கேஷுக்கு பதிலாக. இந்தியாவில் இந்த மாதிரி டைப் ஆஃப் டிவிடெண்ட் வந்து இல்லை. டிவிடெண்ட் இஸ் பெய்டு இன் த ஃபார்ம் ஆஃப் அசெட் இன்ஸ்டெட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் இன் கேஷ். திஸ் டைப் ஆஃப் டிவிடெண்ட் இஸ் நாட் பப்ளிஷ்ட் இன் இந்தியா. டிவிடெண்ட் பாலிசி, அதாவது ஒரு ஃபோம் ஏர்ன் பண்ணுகின்ற ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட் எவ்வளவு கொடுக்க வேணும், இல்லை பிஸ்னஸில் எவ்வளவு ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிவிடெண்ட் பாலிசி அப்படிங்கிறோம். ஒன்ஸ் இந்த ஃபோம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஹாவ் டு டிசைட் வெதர் டு ரீட்டைன் தி அமௌண்ட் ஆர் டு டிஸ்ட்ரிபியூட் தி அமௌண்ட் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர். என்ன பார்ட் அவங்க மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் டிவிடெண்ட் பாலிசி. Dividend policy refer to the policy chalked out by firm regarding the amount they would pay to their shareholder as dividend. Once the firm make a profit, they have to decide on what to do with the profit. The firm have two options. They can retain these profit within the firm. They can pay these profit in the form of dividend to their shareholder. The firm pays as dividend. It affect the cash flow of the firm, but goodwill வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்வெஸ்டார் கிட்ட இருந்து குட்வில் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இன்வெஸ்டார் தே வாண்ட் டு இன்வெஸ்ட் த ஃபோம் அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு அடிஷ்னலாக ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா இன்வெஸ்டார் என்ன பண்ணுவாங்க? ஃபர்தராக வந்துட்டு வாண்ட் டு பே இன்வெஸ்ட் அடிஷ்னலி அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து ஈஸியஸ்ட் சோர்ஸ் ஆஃப், ஏன்னா அந்த ப்ராஃபிட்டு சீஃபாக வந்துட்டு கம்பெனிக்கு இந்த பணம் இன்வெஸ்டார்கிட்டேருந்து கிடைக்குது. மற்ற சோர்ஸை விட இது வந்து ஈஸியாக கிடைக்கும். தே ஹாவ் டு பேர் சம் காஸ்ட். இப்போ கடன் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இதே ஷேர் ஹோல்டராக இருந்தால் அவங்களுக்கு டிவிடெண்ட் தான் நம்ம கொடுப்போம். இந்த ப்ராஃபிட்டை ரீட்டைன் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ஈஸிலி அவைலபிள் சோர்ஸாக இருக்கும். வெளியே பே பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இதுதான் எஃபெக்ட் ஆஃப் பேயிங் டிவிடெண்ட், ரீட்டைனிங் தி ப்ராஃபிட். It affects the cash flow position of the firm but earns goodwill among the investor, therefore may be willing to provide additional fund for the financing of investment plan of the firm. If the firm retain the profit, it become an easily available source of fund, no explicit cost. Definition of dividend policy. Dividend policy determines the division of earnings between the payment to the shareholder and retained earning. டிவிடெண்ட் பாலிசி என்பது ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட்டாக ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறது அண்ட் ஃபேமில் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் மெயின்டைன் பண்ணுவது தான் டிவிடெண்ட் பாலிசி. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசி: ப்ரொவைடிங் சஃபிஷியன்ட் ஃபினான்சிங், ரிட்டர்ன் டு தி ஷேர் ஹோல்டர், வெல்த் மேக்ஸிமைசேஷன். டிவிடெண்ட் தியரி: தியரி ஆஃப் ரெலவன்ஸ் தியரி, தியரி ஆஃப் இர்ரெலவன்ஸ் தியரி. ரெலவன்ஸ் தியரியை ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வால்டர்ஸ் மாடல், இன்னொன்று கார்டன் மாடல். தியரி ஆஃப் இர்ரெலவன்ஸ் தியரியை மாடிக்லானி அண்ட் மில்லர் அப்ரோச்சில் நம்ம பார்க்கலாம். தியரிஸ் ஆஃப் ரெலவன்ஸ். ரெலவன்ஸ் தியரி என்பது டிவிடெண்ட் பாலிசி வேல்யூவை ஃபேமை அஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறாங்க.
ஷேர் ப்ரைஸ் ஆஃப் த ஃபேர்மை அஃபெக்ட் பண்ணுறது என்றால் அது வந்து ரெலவன்ஸ் தியரி. 2 மாடல் டிவிடெண்ட் பாலிசி டைரெக்டாக எஃபெக்ட் இருக்குன்னு இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் டிவிடெண்ட் பாலிசி இஸ் கன்சிடர்ட் to the effect of the value of the firm. These theory associated with Walter and Gordon model hold that the dividend policy of the firm has a direct effect on the position of the firm in the stock exchange. Stock exchangeல இந்த 2 மாடல் டிவிடெண்ட் பாலிசியும் டைரெக்டாக எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தியரி ஆஃப் irrelevance தியரி. irrelevance தியரி டிவிடெண்ட் பாலிசி வேல்யூவை ஃபேர்மை அஃபெக்ட் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் ஆஃப் த கம்பெனி டிவிடெண்ட் பாலிசிக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு மாடிக்லானி மில்லர் அப்ரோச். இது த டிவிடெண்ட் டெசிஷன் வில் நாட் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் தி ஃபேர்ம் அப்படிங்கிறது தான் வந்து irrelevance தியரியில் அவங்க சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு தி மாடிக்லானி அண்ட் மில்லர் டிவிடெண்ட் பாலிசி ஹேஸ் நோ அஃபெக்ட் on the share price of the company. There is no relationship between the dividend rate and value of the firm. Dividend decision is irrelevant of the value of the firm. Modigliani and Miller contributed a major approach to prove the irrelevance theory dividend concept. Thank you for watching.